செங்கரும்பு ஏந்திய முருகன் தந்தையை நோக்கும் மகன். எங்கு இருக்கிறார் தெரியுமா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். ஆனால் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் மலையில் அமர்ந்திருக்கும் தண்டாயுதபாணி மிகவும் தனித்துவமானவர். இவரை பற்றி நீங்கள் அறிந்திராத சில ஆச்சரியமான ஆன்மீக தகவல்கள் இதோ. கையில் செங்கரும்பு. பொதுவாக முருகன் கையில் வேல்தான் இருக்கும். ஆனால் இங்கே முருகன் 11 கணுக்கள் கொண்ட செங்கரும்பை ஏந்தியபடி அபூர்வ கோலத்தில் காட்சியளிக்கிறார். நம் வாழ்வின் கசப்புகளை நீக்கி கரும்பாக இனிமையாக்கவே இந்த அலங்காரம். தந்தையை நோக்கும் மகன். மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் தந்தை ஏகாம்பரேஸ்வரரை மலை உச்சியில் இருந்து மகன் முருகன் நேருக்கு நேராக பார்த்தபடி அமர்ந்துள்ளார். பித்ரு பக்தியை, தந்தை வழிபாட்டை உலகிற்கு உணர்த்தும் உன்னத தலம் இது. சுருட்டை முடி முருகன். பழனியில் ஆண்டி கோலத்தில் மொட்டை தலையுடன் இருக்கும் முருகன் இங்கே தலையில் சுருட்டை முடியுடன் மிக அழகாக காட்சியளிக்கிறார். இயற்கை அதிசயம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி 3, 4, 5 தேதிகளில் அஸ்தமன சூரியன் தனது கதிர்களால் முருகனின் பாதத்தை தொட்டு படிப்படியாக முகம் வரை ஒளி நடக்கும் ஒரு அதிசயம். பிரார்த்தனை பலன். திருமண தடைகள் நீங்க, குழந்தை வரம் கிடைக்க, தீராத நோய்கள் குணமாக இந்த முருகனை தரிசிப்பது பெரும் பலன் தரும். அமைவிடம் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், செட்டிக்குளம், பெரம்பலூர் மாவட்டம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.